कारुण्यं श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रसौ वेदान्तावृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं शयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं कुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणं प्रपद्ये विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं मस्तामनुगताङ्गतं यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कामप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னுது உப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே மையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேர போவளமும் வாழ்வு प्रख्यातश्रुति भवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्य प्रशमनकरीं रहस्य रक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्च देकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थं प्राच्यं प्रकाशेतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मंत्रसारः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः शरणागति गद्यத்துல கடைசிய பாகத்துல இருக்கும் தாயாரோட பிரபத்தி பண்ணி பகவான் பக்கத்துல தாயார் பக்கத்துல ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல பிரபத்தி பண்ணி பகவான்ல இருந்து ஆஸ்வாசனையும் வாங்கியாச்சு பாஷிகாரர் அந்த சமயத்துல பகவான் வந்து கடைசியில முக்கியமான விஷயத்துல ஒரு சந்தேகம் இருக்கு மோட்சத்துக்கு இருக்கக்கூடிய உபாயத்துல பக்தி யோகத்துல அதே மாதிரி பக்தி யோகத்தை வேற உபாயத்துக்கும் வேற பலங்களுக்கும் பண்ணலாம் ஆர்த்தம் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி 4 பேருக்கும் கூட அந்திம பிரத்யயம் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு அந்திம பிரத்யயம்னா பிராணம் போகக்கூடிய சமயத்துல பகவானோட தியானம் பண்ணணும் அது வந்து சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கு எல்லா விதமான பக்தி யோகிகளுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்துல அதே பக்தி யோகத்துக்கு வரக்கூடிய மோட்ச பலம் பிரபத்திக்கும் விகிதமானனாலே பிரபத்திக்கும் கூட இந்த அந்திம பிரத்யயம்ன்றது தேவையா அப்படின்றது இங்க முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல பகவானே நேராக வந்து வராக அவதாரத்துல தாயாருக்கு சொன்ன விஷயம் பிரபத்தி விஷயத்துல என்னோட பக்தன் என்னை நினைக்க வேண்டியது தேவையில்லை அவசியம் இல்லை நானே அவனை நினைக்கிறேன் அப்படின்றான் பகவான் அது பிரபத்தியோட வைபவம் அப்படி இருக்கு பிரபத்தின்னு கூடிய உபாயத்தோட ஸ்வரூபமே அப்படி இருக்கு
பிரபத்தி பண்ணக்கூடிய க்ஷணத்துல 5 அங்கங்களோட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணித்து அப்படின்னா அப்புறம் அதுக்கு நிரபேட்ச உபாயம்ட்டு பேரு. அது ஆர்த்தம் உத்தரக்ஷணத்தினாலே மோட்சத்துக்காக பிரபத்தி வேற எதையும் அபேட்சிக்காது அப்படின்னு. எந்த அபேட்சையும் கிடையாது பிரபத்திக்கு. உபாயானுஷ்டானம் பூர்த்தியாகிறதுக்கு வேற எந்த அபேட்சையும் கிடையாது. பக்தி யோகத்துக்கு பிரதி நாளும் பண்ணணும். பலன் வருவதற்கும் ஒரு நாளும் விடாமல் பண்ணணும். எல்லா அங்கங்களோட பூர்ணமாக பண்ணணும். அது ஆப்ரயாணாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அசகிருத அனுஷ்டானம். பிரபத்தி என்றது சகிருத அனுஷ்டானம். அந்த அனுஷ்டான சமயம் பண்ணி ஆர்த்தம் நிரபேட்ச உபாயம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த அபேட்சையும் கிடையாது பலத்துக்கு அப்படின்னு. அதனாலே இந்த அந்திம பிரத்யயம்ன்றது கூட இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்றது பகவான் ஸ்பஷ்டமாக இங்கே சொன்ன வாக்கியம் பாஷிக்காரர் தெரியப்படுத்துறார். சரீர பார்த்த சமயத்துல பகவானோட தயனாலேயே போட்டு அந்திம பிரத்யயம் பகவானை நினைக்க வேண்டாம். வேற ஏதாவது நமக்கு ஸ்மரணை வருதா அப்படின்னா பகவான் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, நானே என்னையே நீ தியானம் பண்ணுண்டு பார்த்துண்டு சரீரம் விட்டு போற மாதிரி நான் அனுகிரகம் பண்றேன். என்னோட தயனாலேயே அது உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். கேவலம் மதியயா ஏவ தயையா அதிபிரபுத்தா மாமேவ அவலோகையன்னு. என்னையே பார்த்துண்டு அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா தானே பகவான் தானே அதே அர்ஜுனன் பகவத்கீதையில கிருஷ்ணன் கேட்கிறான். கிருஷ்ணர் சொன்னாரு அந்திம பிரத்யயம் வேண்டியிருக்கு அப்படின்னார். எப்படி வருது அந்திம பிரத்யயம்? கடைசியில பிராணம் போகக்கூடிய சமயத்துல ரொம்ப கஷ்டமான ஸ்திதியில இருக்கிறமே, ஒண்ணுமே தெரியாது. அப்போ எப்படி வருது? நான் எப்பவுமே அப்படிமா நினைச்சுட்டு இருந்தா அந்த சமயத்திலையும் வரும். அதனால அஹரஹா பண்ண வேண்டியது. அந்த வாழ்க்கை பூர்ணமாக பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தா அந்த சமயத்திலையும் வருது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அது இன்னும் எத்தனை கஷ்டமான விஷயம். ஆனா பிரபந்தனுக்கு இது அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா பிரபத்தி பண்ணிருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம்ன்றது அதனால இவனுக்கு பகவான் தானே அனுகிரகம் பண்றான். தன்னோட தயனாலே ஜீரணமி வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்யா. அந்த ரெண்டு எல்லா பிரகிருதி சம்பந்தம் பரிபூர்ணமாக போயிடுறது. ஸ்தூல பிரகிருதியும் சூக்ஷ்ம பிரகிருதி எல்லா சம்பந்தமும் சுகமாக போறது அப்படின்னு சொல்றார் பகவான். ததானீமேவ மத் பிரசாத லப்தமச்சரணா அரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ண அனவரத நித்திய நிஷத விஷததம அனன்ய பிரயோஜன அனவதிகா அதிசய பிரிய மத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய प्रीतिकारिताशेषावस्थोचित अशेष शेषतैकरतिरूप नित्य किङ्करो भविष्यसि. பகவானோட நிரந்தரமான அனுபவம் ரொம்ப பிரியமானது. அந்த பிரியமான அனுபவத்தினாலேயே அதோட பரிவாகத்தினாலே கைங்கரியம் தானாக ஏற்படுறது. அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான கைங்கரியத்தை பண்ணக்கூடியவனாக ஆறு அப்படின்னு பகவான் இங்கே பாஷிக்காரருக்கு சொன்ன வார்த்தை. அதே சுவாமி பாஷிக்காரர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். சுவாமி தேசிகன் இதில் இருக்கக்கூடிய விசேஷமான அர்த்தங்கள் அதை விவரிக்கிறார். இப்போ பவத்து ஏவம் கிருத்தகிருத்திய உத்தரகிருத்தியம் பலம். உத்தரகிருத்தியம் அப்படின்றது பகவானுக்கு பிரபந்தனுக்கு உத்தரகிருத்தியம் பலத்திலேயே சேர்ந்து விடுறது. ஏன்னா பிரபத்திக்காக எந்த அபேட்சையும் இல்லை. உபாயம் பூர்ணமாயிடுது. உபாய கோட்டியில சேராது. உபாயம் பூர்ணமாயிடுது. பக்தி யோகிக்கு பல பரவருக்கும் உபாயமே நடந்துட்டு இருக்கிறது. பலம் வந்ததுன்னா பரமபதத்துக்கு போயிடுறான் பக்தி யோகி. அங்க இங்க இருக்க மாட்டான் பலம் வந்து விடுது அப்படின்னா. அதனால அவனுக்கு பண்ணக்கூடிய பக்தி யோகம் ஆரம்பிச்சு பலம் வருவதற்கும் பக்தி யோகத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்துல அவனுக்கு உபாய தசையிலேயே இருக்கிறான் ஒரு பக்தி யோகியானவன். எத்தனை ஜென்ம ஆனாலும் ஆகலாம். அதுல பிரபத்தி எப்படி என்ன அனுஷ்டானம் பண்ணா க்ஷணம்
உத்தரக்ஷணத்தினாலே என்னென்ன இவனுக்கு அனுபவங்கள் உண்டாருதோ என்னென்ன ஆறுதோ இதெல்லாம் அதோட பலத்திலேயே சேர்ந்து விடுறது. அதனால அது சொல்லப்பட்டிருக்கு, உத்தர கிருத்தியம்ன்றதே பலம் அவனுக்கு. தேகபாத தசா கீதிருஷி போட்டும் தேக மரணமாகக்கூடிய சமயத்துல எப்படி இருக்கிறது. பரமபதம் பலம் ச கதா, இங்க வரக்கூடிய பலம் பிராரப்த கர்மத்தோட சேர்ந்து இருக்கிறது. இங்கே நம்ம பிராரப்த கர்மத்தையும் அனுபவிக்கணும். அதனால அதுவும் அதை அனுபவிச்சுதான் தீரணும் இங்கே தேகாவசானத்து வரைக்கும். பரமபலம்ன்றது பரமபதத்துக்கு போனப்போ பகவானை அடைஞ்சப்போ பூர்ணமாக அது எப்போ ஆக போறது. இது ஆகாங்காயாம் பிராரப்த சரீர அனுவர்த்தக பிரதிபந்த நிவத்தௌ. இந்த பிராரப்த கர்மாக்கு காரணமான இந்த சரீரம், இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய பிரபத்திய அனுஷ்டானம் பண்ண சரீரம், அந்த சரீரம் இது பிரதிபந்தகம். இதுதான் நமக்கு பிரதிபந்தகம் பரமபதத்துக்கு போறதுக்கு. அதனால இதோட பந்தம் பிரதிபந்தம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சரீரத்தோட அவசானத்துல தயார்ணவசிய திவ்ய சக்தேகே ஸ்வஸ்ய பூர்வகிருத ரக்ஷா சங்கல்பானுகுணம் அந்யைஹி அனிவாரியம் உத்தர கிருத்தியம் ஆஹா அப்படின்னா. பகவானுக்கும் ஒரு உத்தர கிருத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. பகவானுக்கும் கூட இந்த பிரபத்திக்கு பூர்வ கிருத்தியம், தற்கால கிருத்தியம், உத்தர கிருத்தியம் எல்லாம் பிரபத்திக்கு ஒரு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பிரபந்தனுக்கும் இருக்கு. அதே மாதிரி பகவானுக்கும் இருக்கு பூர்வ கிருத்தியம், தற்கால கிருத்தியம், உத்தர கிருத்தியம். இதெல்லாம் ரகசிய சாரத்தில் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் விவரமாக சொல்லியிருக்கார். பகவானுக்கும் ஒரு உத்தர கிருத்தியம் இருக்கு. அந்த காலத்துல என்ன தற்கால கிருத்தியம் இவனும் சமர்ப்பணம் பண்ணா ரக்ஷாபரத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். பகவான் சந்தோஷமாக ஸ்வீகாரம் பண்றான், தனக்கே பிரயோஜனம் என்ற மாதிரி. அது தற்கால கிருத்தியம். பகவானுக்கும் ஒரு கர்த்தவியம் இருக்கு 3 சமயத்திலையும் ஒண்ணு. அப்புறம் என்ன அப்படின்னா உத்தர கிருத்தியம் என்ன. உத்தர கிருத்தியம் பகவான் சொல்றான், எனக்கும் ஒரு உத்தர கிருத்தியம் இருக்கு. நானும் உனக்கு சரீர பாத சமயத்துல என்னோட திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணே நீ போற மாதிரி நான் அனுகிரகம் பண்றேன். அது சொல்றார். தயார்ணவசிய திவ்ய சக்தேகே, அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி யாருமே தள்ளி போட முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி திவ்ய சக்தி அவனுக்கு இருக்கு. தயார்ணவன், அதுக்கு மேலே கல்யாண குண பரிபூர்ணனானவன். அந்த பகவான் தன்னோட பூர்வகிருத ரக்ஷா சங்கல்ப அனுகுணம் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணப்போ நான் உன்னை ரட்சிக்கிறேன். தத்தமஸ்ய அபயம் அப்படின்னு சொல்லியாச்சு. உன்னோட ரக்ஷாபரம் நான் ஏத்துண்டாச்சு. எனக்கு அது சேர்ந்தது. இப்போ நானும் உன்னை ரட்சணை பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணானே, அதுக்கு அனுகுணமாக தது அனுகுணம் அந்யைஹி அனிவாரியம், வேற யாரும் அதை நிவாரணம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கல்பம் பகவானுக்கு. சத்திய சங்கல்பனானவன். உத்தர கிருத்தியம், உத்தர கிருத்தியம் பகவானுக்கு சரீரபாத சமயே அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல சரீரபாத சமயம் அப்படின்னா என்ன. சரீரபாத சமயத்துல நிறைய விஷயங்கள் ஆறுது. நிர்யாண அதிகாரம் அப்படின்னு ரகசிய சாரத்தில் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பிரம்மசூத்திரங்கள்லையும் கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல வாங் மனசா சம்பத்தியதே மனஹா பிராணே, வாங் மனசி சம்பத்தியதே மனஹா பிராணே. அது இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்ல. பிராணஹா தேஜசி தேஜா பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு அந்த உத்கிரமணம் அப்படின்றது உத்கிராந்தி பாதம் ஒரு பாதம் 4வது அத்தியாயத்துல பிரம்மசூத்திரத்துல. அதுல எந்த மாதிரி இவனுக்கு சரீரபாத சமயத்துல இந்த தேகத்தை விட்டு போகக்கூடிய சமயத்துல என்னென்ன ஆறுது அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. வாக்கு போய் மனசுல சேர்ந்து விடுறது. மனஹா பிராணே, பிராணத்துல போய் சேருது. பிராணஹா தேஜசி, பஞ்சபூதங்களோட இதெல்லாம் சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோட போய் சேருது பிராணம். வாக்கு அப்படின்னா எல்லாம் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் மனசுல போய் சேருது. 11 இந்திரியங்கள் எல்லாம் போய் வாக்கு மனசி மனஹா பிராணே, பிராணத்துல போய் சேருது. இது 11 இந்திரியங்களும் பிராணமும் போய்
பஞ்ச சூக்ஷ்ம பூதங்களோட ஜீவாத்மாவும் இருக்கிறாங்க. அவனோட போய் சேர்றது. தேஜா பரஸ்யாம் தேவதாயாம் இது எல்லாமே போய் பகவான்ல போய் சேர்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உத்கிரமணத்தோட கிரமம். இந்த மாதிரி அந்த கிரமத்துல வாங் மனசி இத்தியாதி ஸ்ருதி சித்தாயாக மனசம்பத்தேகே பூர்வாவஸ்தாயாம் அப்படின்னா சரீர பார்த்து சமயம்னா வாக்கு மனசுல சேர்றதே அந்த மனசோட சம்பத்திக்கு பூர்வாவஸ்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல ஏதேனா நிஷி நேதி சேத் இத்தியாதி உக்தः கால நியம அபாவश्च சூச்சிதः. நிஷிநேதி சேன்னா அப்படின்னு சொன்னப்போ சம்பந்தஸ்ய யாவத் தேகபாவித்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல சொன்ன ஒரு பக்தி யோகியோ பிரபன்னனுக்கோ மரணமானும் அப்படின்னா அவனுக்கு உத்தராயணம் அதே மாதிரி தட்சிணாயனம் இல்லைன்னா கார்த்தலை அஹஹா இல்லை ராத்திரி இந்த மாதிரி கால நியமங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரி மரணம் அது சிரேஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு புராண வச்சனங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு ராத்திரி மரணம் சிரேஷ்டம் இல்லை, தட்சிணாயத்துல மரணம் சிரேஷ்டம் இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமானியமான இந்த வச்சனங்கள் இருக்கு. இதெல்லாமே மற்ற அதிகாரிகளோட விஷயம். இது மோட்சாதிகாரிக்கு விஷயமே கிடையாது அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரத்திலையும் அதே மாதிரி உபனிஷத்துகள்ல சொன்ன இடத்துல எல்லாம். ஏன்னா அவனுக்கு எத்தனை காலத்து வரைக்கும் தேகத்தோட சம்பந்தம் கர்மபந்தம் இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான், அது முடிஞ்சதுன்னா போயிடுறது. காலத்தை எதிர்பார்க்கறது இல்லை. அது கர்மம் முடிச்சதுன்னா ராத்திரியோ பகலோ தட்சிணாயனமோ உத்தராயணமோ எங்கே இருந்தாலும் கூட அந்த சமயத்திலே அவனுக்கு நிர்யாணமாகி மோட்சத்துக்கு போயிட்டே இருக்கிறான். அர்ச்சிராதி மார்க்கத்துல ஒரு முமுக்ஷு மோக்ஷாதிகாரியானவன். அதனாலே மோக்ஷாதிகாரிக்கு அவனுக்கு தேக சம்பந்தம் இருக்கிறவருக்கு மாத்திரமே விளம்பம். சம்பந்தஸ்ய யாவத் தேக பாவித்வாது அப்படின்னார். அந்த தேக சம்பந்தம் எத்தனை காலம் இருக்கிறது, கர்மம் முடியறவருக்கும். பிராரப்த கர்மம் எப்போ முடியறதுன்னா எப்போவானா முடியலாம், எந்த காலத்திலேயோ எந்த சமயத்திலேயோ எந்த மாசத்துலயோ எப்போவானா முடியலாம். அதெல்லாம் நியமமே கிடையாது. எப்போ முடிஞ்சுதோ அப்போ போண்டே இருக்கிறான் அர்ச்சிராதி மார்க்கத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிஷிநேதி சேன்னா அதனால ராத்திரி மரணம் சிரேஷ்டம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, நிந்த பண்ணப்பட்டிருக்கு. ராத்திரி மரணம்னா அதெல்லாம் கிடையாது. ராத்திரியே ஆகட்டும் இதே ஆகட்டும் இல்லை ஒரு ஜலத்துல மரணம் ஆகட்டும், எங்கேயே ஸ்வபச்சகிரகேவா அப்படின்னார் சுவாமி தேசிகன்னு. அவரு ஸ்வபச்சகிரகத்துல அவனுக்கு மரணமானாலும் எங்கே மரணமானாலும் மோட்ச அர்ச்சிராதி மார்க்கத்துல போண்டே இருக்கிறான் ஒரு மோட்சாதிகாரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அவனோட வைபவம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இங்கே அது சொல்லப்பட்டிருக்கு. சரீர பார்த்த சமயம் அப்படின்றது எப்போ சரீரம் பார்த்து மாறுதோ அந்த சமயத்துல எந்த சமயமானாலும் ஆனான். ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். வராக பகவானோட வார்த்தை இது, தாயாருக்கு சொல்லக்கூடியது. அவன் ஒரு காலத்துல தாத்து சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் அப்படின்னு தாத்து அவனுக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல சரீரே ஸ்தியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். எல்லாமே சரியா இருக்கக்கூடிய சமயத்துல சரீரத்துல நமக்கு ஆரோக்கியமா எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு க்ஷணம் பகவானை நினைச்சுட்டா போறோம். அவன் ததஸ்தம் ரியமானந்தோ காஷ்ட பாஷாண சந்நிபம். அந்த பிரபன்னனானவன் இந்த மரண சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு காஷ்டமோ கடி ஒரு கொம்பை அந்த மாதிரி அதோ இல்லை கல் மாதிரியோ இருக்கிறானோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஞானமும் இருக்காது, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அகம் ஸ்மராமி, நானே அவனை ஸ்மரணை பண்ணிக்கோறேன் அப்படின்னு பகவான் சொன்ன வார்த்தை. அந்த மாதிரி இங்கேயும் சரீர பார்த்து சமயே தூ அப்படின்னு அதே மாதிரி வார்த்தை இங்கேயும் பாஷிகாரருக்கு சுவாமி ரங்கநாதன் சொன்ன வார்த்தை இது. அத்திர துஷப்தः அதிகார்யந்தராத் விசேஷம் அனுகிரக காரியம் ஜோதயதி. சரீர பார்த்து சமயே தூ அந்த தூ என்ற சப்தம் எல்லா சாஸ்திரங்கள்ல விசேஷமான அர்த்தம் இருக்கு. அதுக்கு பிரம்மசூத்திரங்கள்லையும் அப்படியே
ஒரு தூ அப்படின்னு ஒரு சப்தம் போட்டான்னா பூர்வபக்ஷத்தை தள்ளி போடுறது அப்படின்னு இப்போ சித்தாந்தம் சொல்ல போறேன் அப்படின்னு பாதராயணர் அப்படி காமிக்கிறார் இந்த சப்தத்தினாலே தூ கூடிய சப்தத்தினாலே. அந்த மாதிரி இங்கே துஷப்தா அதிகாரியந்தராத் விசேஷம் அனுகிரக காரியம் ஜோதேதி, வேற அதிகாரிகளுக்கும் பிரபந்தனுக்கும் இருக்கக்கூடிய விசேஷத்தை காமிக்கிறது. சரீர பாத்து சமயே தூ அப்படின்னப்போ பிரபந்தனுக்கானாலோ அப்படின்னா பிரபந்தனுக்கும் பக்தி யோகிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சொல்ல போறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த அனுகிரக காரியம் பகவானோட விசேஷமான அனுகிரகத்தினாலே கிடைக்கக்கூடியது. கேவலம் மயி மதியையா ஏவ தயையா அப்படின்னு யத்வா காஷ்டபாஷாண சந்நிபதையா ஸ்வேனவா பரைர்வா ததானீம் பிரபோதஸ்ய துஸ்சம்பாதத்வம் என்ன. சரீர பார்த்த சமயத்திலேயோ காஷ்ட பாஷாண சன்னிபனாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன் நீ. யாரையும் உனக்கு யாருனாலேயும் தானாக எதுவுமே நினைக்க முடியாது. மற்றவாள் ஏதாவது சொன்னாலும் எனக்கு அது புரியாது. அந்த சமயத்தில் ஒன்றுமே தெரியாத ஸ்திதியில் இருக்கிறமே அந்த சமயத்தில் இவனால சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் இவனுக்கு கிடைக்கிறது பகவானோட தயனாலே. அதுவும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாரு. एवं तुशब्दद्योतितमेव विशेषं व्यनक्ति केवलम् इत्यादिना. ಅಂದರೆ ಶರೀರಪಾತ ಸಮಯೇತು ಕೇವಲಂ மதியைய. மற்றவா சுத்தமுத்துல எல்லாம் இருக்கிறா பந்துக்களெல்லாம். அவனால உனக்கு இந்த மாதிரி ஞானம் வராது, நீயாக சம்பாதிக்க முடியாது. அந்த ஸ்திதியில இருக்கிற நீ. அந்த ஸ்திதியில என்னோட தயனாலேயே உனக்கு இந்த மாதிரி உண்டாருது பலம் சொல்றாரு அங்கே. கேவலம் பூர்வாபியாச அனபேட்சம் தான் பக்தி யோகிக்கு பூர்வாபியாசம் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் அதான் அர்ஜுனுக்கு சொல்றாரு, பிரதி நாளும் சதா ஸ்மரணை பண்ணாதான் அந்திம பிரத்யமும் வருது உனக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்திம பிரத்யம் எப்படி வருது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். சதா ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தா அது வருது. பூர்வம் அபியாசம் பண்ணணும், அபியாசம் பண்ணலன்னு வராது. என்ன பிரபந்தனுக்கு பூர்வாபியாச அனபேட்சம் கேவலம் மதியைவ தயையா, அது அபேட்சையே கிடையாது அப்படின்னு சொல்றார். எம் யோகினா இத்தியாதி யுக்தா தாதாத்விக ஸ்வயத்ன நிரபேட்சஞ்சா. நீயும் கூட அந்த சமயத்துல நீ பிரயத்னம் பண்ண வேண்டியதில்லை. எம் யோகினா பிராணவியோக காலே யத்னேன சித்தே வினிவேஷயந்தி. எத்தனும் பிரயத்னம் பண்ணி மனசுல நிறுத்திக்கோரா பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தை யோகிகள். அதை பண்ண வேண்டியது அவ பிரயத்னம் பண்றா. அந்த மாதிரியும் சொல்லப்பட்டு அந்த பிரயத்னமும் நீ பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாமே பிரபந்தனோட விஷயத்துல பகவானோட அனுகிரகம் எந்த மாதிரி எத்தனை அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல, அது தெரியப்படுத்துறார் பாஷிக்காரர். பகவானோட வார்த்தை நேராக சொல்லப்பட்டது, சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் மதியையா ஏவா மத் ஸ்வபாவ பூதையைவா நான் அந்நதீயா. மதியையா என்னுடைய சுவாபாவிகமான தயை, மற்றவாளோட தயனால இல்லை, இது என்னுடைய சுவாபாவிகமான தயை. இது நாபி பூர்வோக்த க்ஷேத்திரவாச துவயார்த்தானுசந்தான ஜன்யா துவயமர்த்தானுசந்தேன சஹா சதைவம் வக்தா அப்படின்னு சொன்ன அந்த துவயத்தை சொன்னதுனாலேயே எனக்கு இந்த அந்திம பிரத்யம் உண்டாருதா அப்படின்னா இல்லை. இல்லை, ஒரு காஷி மரணம் மோட்சப்பிரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. காஷி காசியில மரணம் ஆச்சுன்னா மோட்சம். இதெல்லாம் அதோட ஸ்தானங்களோட வைபவம் சொல்றதே தவிர அதெல்லாம் உபாயம் இல்லை. காசியில இருந்துட்டா மோட்சம் கிடைக்கிறது இல்லை. என்ன சொல்றது அங்கே என்ன பகவத் பாகவதாவோட சம்பந்தம் கிடைச்சி இவனுக்கு உபாய அனுஷ்டானம் ஏற்படுறதுன்னு கூடிய அந்த பரம்பரையா அது சகாயம் பண்றது என்றது அர்த்தம். இந்த மாதிரி க்ஷேத்திரவாசமோ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னாரு. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுனாலேயே அந்திம பிரத்யம் வருதா அப்படின்னா அதனால இல்லை. இதை துவயம் அர்த்தானுசந்தானேன்னு சொன்னேன், அதனாலே வருதா என்னுடைய தயனால் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. நச்சா தாதாத்விக பிரார்த்தனா சாபேட்சையா. போட்டும் சரீர சமயத்தில் நான் பிரார்த்தனை பண்ணா அதனாலே கிடைக்கிறதா? இது எதுவுமே காரணம் இல்லை. கேவலம் மதியையா ஏவதையா, கேவலம் மதியையா ஏவதையா. நீ பிரார்த்தனை பண்ணுவது அபேட்சையும் கிடையாது எனக்கு அந்த சமயத்தில். மற்றவாளும் உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்னாலையும் நினைக்க முடியாது. துவயம் சொன்னத்தினாலேயே இது வராது.
ஸ்ரீரங்கத்தில் இருந்தனாலே ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரங்கள் எது க்ஷேத்திரமான ஆகலாம், அதனாலேயே வராது. என்னோட தயனாலே தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். அதி பிரபுத்தா சரீரபாதாத் பூர்வகாலைவ ஞான பௌஷ்கல்யவான். சரீரபாதத்துக்கு பூர்வ காலத்துல எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே புஷ்கலமான ஞானம் இருக்கிறது உனக்கு அந்த சமயத்திலையும் அப்படின்னு பிரபந்தனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பகவானோட தயே என்ன வேணும்னாலும் சாதிக்கிறதுன்றது காமிக்கிறார் இங்க பகவான் நேராக சொல்லி. என்ன வேணாலும் சாதிக்கலாம் பகவானோட தயனாலே அப்படின்னுட்டு. யத்வான் அகேவலம் சங்கோச்ச அபாவ மாத்திரம் கிந்து பிரத்யூஷ பிரகாஷ கல்ப பூர்வாवस्थातः அதிசயோபி ஸ்யாத் இத்யர்த்தः. அதான் பிரத்யூஷம் ஒரு சுப்பிரபாதம், சூரியோதயம் அப்படின்னு அர்த்தம். பிரத்யூஷம் சூரியோதயம், சூரியோதய சமயத்தில் ஆகக்கூடிய ஒரு பிரகாச மாதிரி இது முதல்ல இருந்த ஞானத்துக்கு இன்னும் அதிசயமான ஞானம் உண்டாருது உனக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல எப்படி இருந்ததோ ஞானம் உனக்கு அது கொஞ்சமும் கம்மியாகாது, கம்மி மாத்திரம் ஆகிறது மாத்திரமே கிடையாது, அதுக்கு இன்னும் அதிகமான ஞானம் உண்டாருது, அதிசயமான ஞானமும் உண்டாருது. அபரிச்சின்னஸ்து பிரபோதா விசிஷ்ட தேசகத்யந்தர பாவி. இந்த அதிசயமான ஞானம்ன்றது அபரிச்சின்னம் இல்லை, இன்னும் அபரிச்சின்னமானோம்னா அனந்தமாக ஆனோம்னா பரமபதத்துக்கு போகிறதும் தான் ஆறுது. இங்கே அது ஆகாது, ஆனால் அத்தியதிகமாக ஆறுதுன்றது அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அந்திம தசாயாம் இதம் ஆதிபரதாதிவத் அந்நிய தர்சனம் தவன சியாத் மாமேவ அவலோகயன். ஆதிபரதருக்கு ஒரு மானு பார்த்துட்டு அதையே மனசுல நின்று கொடுத்து அவருக்கு அந்திம பிரத்யேகம் அந்த ஜென்மமே வந்து கொடுத்து, ஒரு ஜிங்கையோட ஜென்மம் வந்து கொடுத்து அவருக்கு. அந்த மாதிரி ஆகாதவனுக்கு என்னையே பார்த்துட்டு இருப்பேன், மாமேவ அவலோகயன், வேற எதுவுமே அவனுக்கு மனசுல வராது. அந்திம தசாயாம் ஆதிபரதாதிபத்து அந்நிய தர்சனம் ந சியாத், வேற தர்சனம் எதுவுமே ஆகாது. மாமேவ அவலோகயன் நித்யம் அனுச்சிந்தனம் மாமேவ சுபாஸ்ரே விக்கிரக விசிஷ்டம் விஷதமனுசந்ததானः. நித்யம் அனுச்சிந்திதம் மாமேவ சுபாஸ்ரே விக்கிரக விசிஷ்டம் விஷதமனுசந்ததானः. நீ முதல்ல என்ன சிந்தனை பண்ணியே சுபாஸ்ரே விசிஷ்ட விக்கிரக விசிஷ்டமான என்னுடைய விஷதமாக அந்த மாதிரி அனுசந்தானம் உனக்கு அந்த சமயத்தில் என்னுடைய தயனாலேயே ஏற்படுறது. அவிச்சின்ன சாட்சா்காரம் குர்வன்னிதிவா, அவிச்சின்னமான சாட்சா்காரம் உண்டாருது. ததானீம் அவலோகனீயம் சர்வம் பகவத் அப்ரதக் சித்ததையா ஏவ பாதி இதுவா அவதாரணஸ்ய அபிப்பிராயः. மாமேவ அப்படி அந்த ஏவான்னு கூடிய அவதாரணம் எப்படி என்ன, எதை பார்க்கணுமோ எல்லாமே பகவானுக்கு சேர்ந்த மாதிரியே இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவத் அப்ரதக் சித்ததையா ஏவ பாதி, பகவானோடு சேர்ந்த மாதிரி எல்லாமே பகவானுக்கு அப்ரதக் சித்தமான விசேஷனம். அந்த மாதிரி பகவானோட அனுபவம் மாமேவா அப்படின்னு சொன்னா பகவானோட பிராதானியம் எல்லாமே அவனோட விசேஷனம், அவனுக்கு சரீரபூத்தமானது. இந்த மாதிரி ஒரு அனுசந்தானம் அவனுக்கு ஏற்படுறது. ஏவம் ஞான தர்ஷனே புரோக்தே அதா, இந்த மாதிரி ஞானமும் தர்ஷனமும் சொல்லப்பட்டது. பகவானோட ஞானம் அதிப்பிரபுத்தான்ற மாதிரி ஞானம், தர்ஷனம் மாமேவ அவலோகயன், பகவானோட ஞானமும் அவனோட தர்ஷனமும் சரீரபாத சமயத்தில் என்னோட தயனாலேயே உனக்கு கிடைக்கிறது. இப்போ அதா வக்ஷமானாயாக பிராப்தேஹே புருஷார்த்தத்வாய ததிச்சானுவருத்திமாக அப்பிரச்சுத பூர்வசம்ஸ்கார மனோரதா அப்படின்னு அந்த பிராப்தியோட புருஷார்த்தம் எது அப்படின்னா அதை பற்றி சொல்லப்படுறது. இனிமே பகவானேவ மே பரமப்பிராப்யா இது சாஸ்திரஜன்யானுபவ சம்ஸ்காரஸ்ய. எந்த மாதிரி சம்ஸ்காரம் இருந்ததுன்னா இவன் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் ஆக்கிஞ்சன்யம்ன்றது இருக்கு, ரொம்ப பிரதானமானது ஆக்கிஞ்சன்யம். ஆக்கிஞ்சன்யம்னு சொல்றது வேற கதியே கிடையாது, பகவான் தான் பிராபியம், அவன் தான் பிராபகம், வேற எதுவுமே எனக்கு வழி கிடையாது. பிரயோஜனாந்தர நிரபேட்சம் உபாயாந்தர நிரபேட்சம், அந்த மாதிரி இருக்கணும் ஒரு பிரபன்னனானவன், இப்படி இருக்கணும். வேற உபாயம் கிடையாது எனக்கு மோட்சத்துக்கு,
பிரபத்தி தான் உபாயம். அந்த பக்தி யோகி கர்மயோகமே என்னால பண்ண முடியாது. இது கர்மயோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி எந்த காலத்துல எப்படிதான் அடைய முடியும்? அதிகாரம் இல்லை, சக்தி இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே கிடையாது எனக்கு. வேற கத்தியே கிடையாது. வேற பிரயோஜனத்திலையும் ஆசை கிடையாது. சொர்க்காதி பலங்கள் வேண்டியதில்லை. ஐகிகமான பலமோ ஆமுஷ்மிக பலமோ இது எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை. மோட்சம் தான் வேணும். பரம புருஷார்த்தம் தான் எனக்கு வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உபாயாந்தர நிரபேட்சமாக புருஷார்த்தாந்தர நிரபேட்சமாக பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக இருக்கக்கூடிய கிஞ்சனன் அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் உண்டாயிருக்கு அவனுக்கு. பகவானேவமே பரம பிராப்பியா. ஞானி அவன் சொல்றான், பகவானே எனக்கு பிராப்பியன், வேற எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானி சாஸ்திரஜன்ய அனுபவ சம்ஸ்காரஸ்ய சாஸ்திரத்தினாலே உண்டான அந்த அனுபவம், அதனாலே அந்த சம்ஸ்காரம்ன்றது ஏற்பட்டிருக்கு இவனுக்கு. அந்த சம்ஸ்காரம் என்ன? சாஸ்திரத்தினாலே உண்டான சம்ஸ்காரம்னா பகவானே பிராப்பியன், அவனே பிராபகன் அப்படின்னு கூடிய ஒரு சம்ஸ்காரம். அது கால விப்ரகர்ஷ காய விஸ்லேஷ கிளேஷாதிபிஹி பிரச்சுதிஹி ந பவிஷ்யதி. அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா. சுத்தின்னா நாசமாறுது, அப்படின்னு க்ஷீணமாயிடுறது. அவனுக்கு இந்த காலத்தோட எப்போ பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணேன்னா எத்தனையோ வருஷம் ஆயிடுத்து, 30 வருஷம் ஆயிடுத்துன்னு சொல்றோம், 40 வருஷம் ஆயிடுத்துன்னு சொல்றோம். இந்த மாதிரி எப்போவோ பண்ணியாச்சு பிரபத்தி அனுஷ்டானம். கால விப்ரகர்ஷம், காலம் ரொம்ப தூரமாயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுத்து பிரபத்தி பண்ணி. அதனால மறக்கக்கூடிய சம்பவம் இருக்கு. காய விஸ்லேஷ கிளேஷ, காயத்தை உடுக்கக்கூடிய சமயத்துல எத்தனை கிளேசங்கள் உண்டாருது. ஒண்ணுமே தெரியாத ஸ்திதியில இருக்கிறோம். காஷ்டபாஷான சன்னிபா அப்படின்னு அந்த மாதிரி கிளேசங்கள் இருக்கு. அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான் ஒரு சேத்தனன். காயம் விஸ்லேஷமாகக்கூடிய சமயத்துல உண்டாகக்கூடிய துக்கங்கள். கால விப்ரகர்ஷம், ரொம்ப நாள் ரொம்ப காலம் ஆயிடுத்து, எத்தனையோ வருஷம் ஆயிடுத்து, எல்லாம் மறந்து போயிருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பூர்வஜன்ய சம்ஸ்காரம் பிரபத்தி சமயத்துல பண்ண அந்த அகிஞ்சன்ய ஞானம் இருக்கே, அதனால உண்டான சம்ஸ்காரம் அது எப்படி வந்ததுன்னா சாஸ்திரத்தினால வந்தது. பகவானே அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு, அவனே அமிர்தம், அவனே சேது கூட, அவனே பிராப்பியம், அவனே பிராபகன். இந்த சாஸ்திரஜன்ய ஞானத்தினாலே வந்தா அந்த சம்ஸ்காரம் இது இருக்கோ, அது எத்தனை காலமாக இருந்தாலும் கூட, அதே மாதிரி காய விஸ்லேஷமாகக்கூடிய எத்தனையோ கிளேசங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட க்ஷீணமாகாது. அப்பிரச்சுத சம்ஸ்கார மனோரதா அப்படின்னு சொன்னார். நாலே ததையேவ சம்ஸ்கார மூலா. சம்ஸ்கார மூலா அப்படின்னு சொன்னா, சம்ஸ்காரம்ன்றது நம்ம மனசுல உண்டாகக்கூடிய ஒரு ஒரு ஞான விசேஷம், ஸ்மிருதி அப்படின்னு சொல்றது, பூர்வ அனுபவத்தினாலே உண்டாகக்கூடியது. அந்த மாதிரி அதனாலேயே இவனுக்கு பிராப்தி பிராப்தி மனோரத மனோரதோபி. இது ಸಂಸ್ಕಾರ ಮೂಲ ಪ್ರಾಪ್ತಿ ಮನೋರಥೋಪಿ. ಇದು ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಕ್ಲಿಯರ್ ಆಯಿಲ್ಲ. ಪ್ರಾಪ್ತಿ மனோரதோபி, பிராப்தி மனோரத. பிராப்தியோட ஆசை மனசுல இருந்தது இவனுக்கு. அதனாலே சம்ஸ்கார மூலா பிராப்தி மனோரதா. சம்ஸ்காரமே காரணம், அதுக்கு சம்ஸ்காரத்தினாலே பிராப்தி அனுக்கூடிய உண்டார்ந்த ஆசை இவனுக்கு. ததானி பவதா யஜ்யமானேஷு தியாஜ்யமானேஷு தேக தது அனுபந்திஷு. தேகமோ தேகக்கு சேர்ந்த விஷயங்கள், அப்போ அதெல்லாம் தியாகம் பண்ண வேண்டியது. அதில் ஒரு ராகத்தினாலே தீவிரமான ஆசை, ராகாத்வா கிம் பவிஷ்யதி இது பயாத்வா ந பிரச்யவதே இது பாவஹா. இது அவனுக்கு சம்ஸ்கார மூலமான அந்த மனோரதமாக இருந்தாலும் கூட, பிராப்தி மனோரதம் அந்த சம்ஸ்காரத்தினாலே ஏற்பட்டது. அப்படி இருந்தாலும் அந்த சரீர பார்த்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு தேகத்திலையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவனுக்கு இன்னும் ஆசையே போகாம இருக்கலாம் இன்னும் அவனுக்கு. அதுவா பயம் ஏற்படலாம். என்ன ஆயிடுதோன்னு மரண பயம்னு சொல்றோமே, எல்லாருக்குமே உண்டாகக்கூடிய விஷயமே இது. மரண பயம் ஆகலாம். இல்லைன்னா தேகத்துல ஒரு ஆசை இன்னும் விடாம இருக்கலாம். தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல விடாம இருக்கலாம். இதெல்லாமே உண்டாகலாம் ராகத்தினாலேயோ பயத்தினாலேயோ. ஆழ்வார் சொல்றாரு, எல்லாருமே
மரண சமயத்துல பந்துக்கள் நின்று நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுதா அப்படின்னு கேட்கிறா. இவாளை தெரிஞ்ச இவனுக்கு மோட்சம் கிடையாது அந்த சமயத்துல அப்படின்னு எங்க தோப்புனர் சொல்லுவார். அவளை தெரிஞ்ச மோட்சமா இவனுக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. எய்த்தாரு எய்த்தாரு அப்படின்னு போயிட்டாரு. நான் யாரு தெரியுதா அவனுக்கு, யாரு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி என்ன அவளே தெரிஞ்சவனுக்கு மோட்சம் கிடையாது, பகவானோட ஸ்மரணை உண்டு பண்ணணும் அந்த சமயத்துல. ஆனா அப்படி சொல்றா எல்லா பந்துக்கள். அதனால அந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவனுக்கு இன்னும் ஒரு சங்கம் இருக்கலாம், இல்லைன்னா தேகத்திலேயே ஆசை இருக்கலாம், மரணமாகிட்ட என்ன ஆயிடுதோன்னு பயம் இருக்கலாம். இது எந்த விஷயத்தினாலையும் அந்த சம்ஸ்காரம் கொஞ்சம் கூட அக்ஷீணமாகாதவனுக்கு அப்பிரச்சுத மனோரத சம்ஸ்கார மனோரத அப்படின்னா பூர்வம். அந்த அப்பிரச்சுதமான சம்ஸ்காரம் கொஞ்சம் கூட அது கம்மியாகாம உனக்கு எல்லாம் பிராப்தி ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிப்பிரபுத்தா இத்தியாதிபிஹி பரபக்தியாதித்ரயம் வா பரமாத்மனி விஸ்ரமாத் அனந்தரபாவி பிரபோதாதிக்கம் வா விவக்ஷிதம் இது கேச்சித். சில பேர் இப்படி சொல்றா, அதிப்பிரபுத்தா மாமேவ அவலோகேன். அதிப்பிரபுத்தகான்னா அத்தியந்த ஞானியாகி அப்படி அன்னுட்டு ரொம்ப விசேஷமான ஞானத்தை அடைந்தவனாக ஆகி அப்படின்னா பரபக்தி பரஜானம் பரமபக்தி முதலாவது கூட சொல்லலாம் இதுல அப்படின்னு சில பேர் சொல்றார். இல்லைன்னா பகவான்லயே அது விஸ்ரமாத்து, பரமாத்மனே விஸ்ரமாத்து அனந்தர பாவி பிரபோதாதிக்கம், பகவான்லயே சேர்ந்த மாதிரி அப்புறம் உண்டாகக்கூடிய பிராப்தி அவனுடைய ஞானம் அதுவும் கூட படுறது அப்படின்னு சில பேர் சொல்றா அப்படின்னு சொல்றார். லப்த நூதன शुभवस्त्रान्तरस्य जीर्णवस्त्रैव अत्यासन्न दिव्यदेहलाभस्य चिरपरिचितेऽपि भोगायतने जिहासा उत्पत्तिम् अनायासहान பிரீத்தி ச நிதர்சயதி. ரொம்ப இது அற்புதமாக சொல்றார் சுவாமி தேசிகன். ஜீர்ணமிவ வஸ்திரம் அப்படின்னு பகவான் சொல்றது. ஜீரணமான வஸ்திரம், கீழ்ஞ்சு போன ஒரு துணி இருக்கு, கிழிஞ்சு போன துணி ஜீரணமானது ரொம்ப பழசாயிடுத்து. அதே அது சொல்றார், ஒரு புது துணி கிடைச்சது என்ன எத்தனை சந்தோஷமா இருக்குது எல்லாருக்குமே. புது துணி எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் புது புது துணிகளை போட்டுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக. புது துணி கிடைச்சதுன்னா பழைய துணி எல்லாம் எரிஞ்சு விட்டு அதை போட்டுக்குவோமே எத்தனை சந்தோஷமாக. லப்த நூத்தன சுப வஸ்திராந்தரஸ்ய, சுபமான வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம், இது நூத்தனமானது சுபமானது பரிசுத்தமான இன்னொரு வஸ்திரம். ஜீர்ண வஸ்திரைவா, ஜீர்ண வஸ்திரம் எப்படி இருக்குன்னா அத்தியாசன்ன திவ்ய தேகலாபஸ்ய, ஒரு ஜீர்ணமான வஸ்திரம் அவனுக்கு அவனுக்கு லப்த நூத்தன சுப வஸ்திராந்தரஸ்ய, அவனுக்கு ஜீரண வஸ்திரைவா அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்றார். அத்தியாசன்ன திவ்ய தேகலாபஸ்ய, ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. ஆசன்னம் வந்தா கிட்டத்திலேயே இருக்கக்கூடியது. திவ்யமான தேகலாபம், அவனுக்கு திவ்யமான தேகம் கிடைக்கிறது, அப்ராகிருதமான சரீரம் கிடைக்கிறது அவனுக்கு. சிரபரிச்சிதேபி போகாயத்தனே, சிரபரிச்சிதேபி அப்படி என்றார். இந்த தேகம் நமக்கு எத்தனை காலமாக பரிச்சயம் இருக்குன்னா அனாதி காலத்தினாலே பரிச்சயம் இருக்கு. இந்த தேகம் நமக்கு அனாதி கால பரிச்சயமா இருக்கு. அதுல எத்தனை அதானாலும் அதுல நமக்கு கொஞ்சம் கூட ஜிஹாசே வரல, இது தியாகம் பண்ணணும்னு கூடிய ஆசை வரல. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம், ரொம்ப அனுகூலமாக இருக்கு, சுகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். சிரபரிச்சிதா இருந்தாலும் கூட. அதனால சிரபரிச்சயமா அப்படின்னா ஒருத்தனுக்கு அவர் ஒரு யார் பந்துகளோ ஸ்நேகிதரோ ஒரு நாள் வந்தால் அவளுக்கு நாங்கள் எல்லாம் நல்லா காஃபி திண்டி எல்லாம் கொடுத்து அவளை பரிச்சா எல்லாம் உபச்சாரம் எல்லாம் பண்ணுறோம். ரெண்டாவது நாள் வந்தால் கொஞ்சம் கம்மி, 10 நாளாக தினம் வர ஆரம்பித்தா யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால இது சுவாமி தேசிகன் சொல்கிறார் ஒரு இடத்துல, சுபாஷித்த நீவியில் ஒரு ஸ்லோகத்தில், அதிபரிச்சயாத்து, அதிபரிச்சயம் ஆச்சுன்னா அவனுக்கு எல்லாம் அவரை கொஞ்சம் நிராதரணை பண்ற ஆதரணை இருக்காது அப்படின்னு சொல்றார். ரொம்ப பரிச்சயமா எடுத்துன்னு. ஆனா ஒரு விஷயத்துல அது தப்பு அப்படின்னா எதுன்னா நம்ம சரீர விஷயம் ரொம்ப அதி பரிச்சயம் இருக்கு, அனாதி காலத்தினாலே பரிச்சயமா இருக்கு.
ஆனாலும் அதுல கொஞ்சம் கூட நிராதரணை வரல, நமக்கு ரொம்ப ஆதரணையே இருக்கு அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றார். சிரபரிச்சித்தேபி போகாயத்தனே, இந்த அனுபவத்துக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கு போகாயத்தனம். ஜிஹாசா உற்பத்தியும் அதில் அதை தள்ளி போடணும், எடுத்து போடணும், தியாகம் பண்ணணும். ஹாத்தும் இச்சா ஜிஹாசா, அது அது எரிச்சு போடணும். அதனால அதை ஜிஹாசா உற்பத்தியும் அனாயாச ஆன பிரீத்தி தர்ஷயதி. அனாயாசமாக போறது அது. அதனால உண்டாகக்கூடிய பிரீத்தி, ஜீர்ணமிவ வஸ்திரம், அந்த ஜீரணமான வஸ்திரம் போனா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது வஸ்திரம் வந்து கொடுத்தேன்னா அதனால அந்த ஜீரணமான வஸ்திரம் நமக்கு ரொம்ப நாளா அதை போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நாளா போட்டிருந்து அது நமக்கு ரொம்ப அப்போ எல்லாம் நல்லா அனுபவிச்சிருந்தோம். ஆனா ஒரு புதுசான ஒரு வஸ்திரம் வந்ததுன்னா அனாயாசமாக அதை எடுத்து போடுறோம். பக்கத்துல எடுத்து போட்டுவிட்டு இதை தரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த சுபமான வஸ்திரம் இருக்கு, நூத்தனமானது. அந்த மாதிரி இவனுக்கு கிடைக்கிறது. கிருதகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். பிராயேண அகிருத்தகிருத்தியத்வாத் ஜனாக உத்விஜதே. மரணத்தினால உத்வேகம் உண்டாருது. ஏன்னா அகிருத்தகிருத்தியத்வாத், எது பண்ணணுமோ அது இன்னும் பண்ணல ஜீவனத்துல. அதனால அவளுக்கு உத்வேகம் உண்டாருது மரணத்தினாலே. கிருத்தகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். எது பண்ணணுமோ ஜீவனத்துல ஒரு சேத்தனன் எது பண்ண வேண்டியது பண்ணி ஆயிடுத்துன்னா மிருத்யுவை அவர் பிரியமான அதிதி மாதிரி எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. எப்போ வரான் அப்படின்னுட்டு எதிர்பார்க்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. கிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம். நோபஜனம் ஸ்மரன்னிதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நோபஜனம் ஸ்மரன்னிதம் ஷரீரம். பக்கத்தில் இருக்கிற ஜனம்லாம் அதெல்லாம் ஸ்மரணையே வராது இவனுக்கு. சரீரம் விட்டு போகிற சமயத்துல இது உபனிஷத்துக்கு கொடுக்கக்கூடிய வாக்கியம் இது. நோபஜனம் ஸ்மரன்னிதம் சரீரம், உபனிஷத் வாக்கியம். இது கடைசி சமயத்துல இவனுக்கு அங்க இருக்கக்கூடிய யாருமே பந்துக்கள் எல்லாம் அவன் ஞாபகம் வருதில்லை, எல்லாம் விட்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ அவன் இத்தியாதி. அதே மாதிரி இந்த சரீரத்துல இவன் எந்த சரீரம் இருந்தது எனக்கு, எந்த ஜாதி, எந்த குலம், எந்த லிங்கம் எது இருந்ததோ அது எதுவுமே அவனுக்கு ஸ்மரணைக்கு வராது. அர்ச்சிராதியில போயிட்டே இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லப்படுறது. இத்தியாதி பிஹி அபிப்பிரேதம் லப்த பரித்தியாக கிளேஷ அபாவம். அப்போ அவனுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. பிரியமான ஒரு அதிதி மாதிரி முக்கியவே எதிர்பார்க்கிறவன் இல்லைன்னா இந்த மாதிரி முதல்ல இருந்த அந்த சரீரம் இதெல்லாம் விட்டு சந்தோஷமா விட்டுட்டு போறான் அர்ச்சிராதி மார்க்கத்துல. அதனால அந்த பரித்தியாகத்தினால கிளேஷம் இல்லை அவனுக்கு. லப்த பரித்தியாக கிளேஷ அபாவம் அப்படின்னார். யமகிங்கராதி பய அபாவம். யமகிங்கரால் வராளோ அப்படின்னு கூட பயம் கூட இருக்காது அவனுக்கு. சிகித்சக சல்ய பிரயோக நியாய சங்கித உத்கிரமண துக்க அபாவம். இவருக்கு சொல்றார், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ரேஷன் டைம்ல பிராணம் போயிட்டே என்னாருது அப்படின்னு கூடிய பயம் வரலாம் அவனுக்கு. ஆப்ரேஷன் ஆச்சே நடுவில் பிராணம் போயிடுதுன்னா அந்த பயம் உண்டாருது. சிகித்சக சல்ய பிரயோக நியாய சங்கிதா உத்கிரமண துக்க அபாவம். அப்போ எப்படி நான் போறேனோ, அவன் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நடிக சமயத்துல போனா எத்தனை கஷ்டமா இருது. அந்த மாதிரி துக்கம் எதுவுமே இருக்காது, எமக்குங்கிற பயம் இருக்காது, எதுவுமே அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றார். அத்தியாசன்ன பரம புருஷா அர்த்தானுசந்தான ஹார்தானுகிரக தாதாத்விக பகவத் அனுபவ அதிவாஹிக தர்சன ஜனித ஹர்ஷ பிரகர்ஷம் சாபிப்ரேத்தியா சுகேன இமாம். சுகேன அப்படின்னு சொல்றாரு. சுகம் அப்படின்றது எப்படி இருக்கிறது அந்த சுகம் அங்கே. பிரபந்தனுக்கு சரீரபார் சமயத்துல எந்த மாதிரி சுகம் அவளுக்கு தான் தெரியும். பிரபத்தி பண்ணவாளுக்கு தான் தெரியறது அந்த சமயத்துல எந்த சுகம் உண்டாருது. எந்த பயமும் இருக்காது அப்படின்னு முதல்ல சொல்றாரு. எந்த கிளேசமும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. இதெல்லாம் விட்டுட்டு போறேனேன்னு கிளேசம் இல்லை. புது வஸ்திரம் வந்தா எப்படி சந்தோஷமா இருக்கிறதோ அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறான். கிருத்தகிருத்தியனாலே மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ரொம்ப பிரீத்தியான அதிதி மாதிரி. யமகிங்கரால் விடுறாளோன்னு பயம் இல்லை இவனுக்கு.
இல்லை சிகிச்சை பண்ணுச்சு ஒரு டாக்டர் பிஷக் வந்து சிகிச்சை பண்ணுச்சு அதனால உண்டாகக்கூடிய நோவு அதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் நான் பிராணம் போச்சு என்ன பண்ணுறது, அந்த பயமும் கிடையாது இவனுக்கு. ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அத்தியாசன்ன பரம புருஷார்த்தம் மோட்சம் வந்து கொடுத்து பக்கத்திலேயே இருக்கு மோட்சம் பரம புருஷார்த்தம் அது அனுசந்தானம் எப்படி உண்டாருதுன்னா ஹார்தானுகிரகீதா. ஹார்தானுகிரகீதா பிரம்மசூத்திரத்தில் சொல்றார். இவனுக்கு அந்த சமயத்தில் எப்படி ஆறுதுன்னா ஒரு பெரிய வெளிச்சம் காமிக்கிறான் பகவான் இவனுக்கு போகிற சமயத்தில். ஒரு முமுட்சுவானவன் உபாசகன் அथवा பக்தி பிரபத்தி பண்ணவன் போர் சமயக்குள்ள இவனு வந்து 101வது நாடியில அவன் போர் மாதிரி பண்ணி அங்கே ஒரு பெரிய பிரகாசம் உண்டாரு. இந்த பிரகாசத்தினாலே பகவானோட அனுகிரகத்தினாலே ஹார்தனான பகவான் ஹிருதயத்திலேயே இருக்கான், நமக்கு பக்கத்திலேயே இருக்கான். ஹார்தனான பகவானோட ஹார்தானுகிரகீதா ஹார்தானுகிரகீதா சதாதிகயா அப்படின்னு சொன்னார். 101வது நாடியில தானே போறான். ததோகா அக்ரஜ்வலனம் தத் பிரகாசித்வாரா. அதே மாதிரி அச்சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீதா சதாதிகயா. இது பிரம்மசூத்திரம், பெரிய பிரம்மசூத்திரம் அது. ததோகோ அக்ரஜ்வலனம் அப்படின்னா அந்த ஸ்தலத்துல சின்ன ஒரு ஸ்தலத்துல அக்ரஜ்வலனம் உண்டாருது ஏற்படுறது. பெரிய ஒரு வெளிச்சம் காமிக்கிறான் பகவான். அக்ரஜ்வலனம் டார்ச் போட்டு அனுப்ப இது மாதிரி ஒரு ஃப்ளட் லைட் போட்ட மாதிரி அக்ரஜ்வலனம் தத் பிரகாசித துவாரா. நல்ல வழி தெரியறது இவனுக்கு அர்ச்சிராதியில் போகிறதுக்கு. தத் பிரகாசித துவாரா ஆர்தானுகிரகீத் தச்சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச. அது பக்தி யோகிக்கது, நமக்கு பிரபந்தம் இருக்க வேண்டியதில்லை. சேஷகதி கத்தி அனுஸ்மிருதி என்ன அர்ச்சிராதி கத்தியோட அனுஸ்மிருதி பிரதி நாளும் பண்ணணும் பக்தி யோகின்னு சொல்லப்பட்டோம். நமக்கு வந்து அது சந்தோஷமாக பண்றோம். அர்ச்சிராதிகத்தியோட ஒரு ஸ்மரணை பிரதி நாளும் நாங்கள் காலத்தில் பண்றது. ஜப்பத சமயத்தில் அந்த அர்ச்சிராதி ஸ்மரணையும் பண்ணணும், பண்றா பிரதனாலும் பண்றா. ஏன்னா சந்தோஷமாக இந்த மாதிரி போறோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு கதி ஏற்படுறது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதனால தான் பிரபத்தியோட அங்கம் இல்லை அது, ஆனா பக்தி யோகிக்கு அது அங்கம். தச்சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீதா. ஹார்தனான பகவானோட அனுகிரகத்தினாலேயே சதாதிகயா 101வது நாடி சுஷும்னா நாடின்னு சொல்லப்படுறது. அதனால அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு அழிச்சுட்டு போய் விடுறான் பகவான். இந்த சேத்தனனை அர்ச்சிராதி மார்க்கத்தில் அழிச்சு போடுறான். அதனால எத்தனை பிரகாயம் அவனுக்கு ஹர்ஷம் அப்போ ஆறுது, ரொம்ப ஹர்ஷம் ஆறுது அவனுக்கு. ஹர்ஷ பிரகர்ஷம் அதான் சுகே நைவம் சுகேனா அப்படின்னு சொல்றான். அந்த சுகம்ன்றது எத்தனை அற்புதமாக இருக்கு. சுவாமி தேசிகன் அந்த சுகத்தை சொல்றாரு இங்கே அற்புதமாக. அத்தியாசன்ன பரமபுருஷார்த்த அனுசந்தான ஆர்தானுகிரக தாதாத்விக பகவத் அனுபவ அதிவாகிக தர்ஷன ஜனித ஹர்ஷ பிரகர்ஷம். ஆதிவாகிகளை பார்த்து விடுறான். பகவானோட அனுகிரகத்தினாலே அந்த சமயத்தில் எத்தனை ஹர்ஷமா இருக்கு. அது வந்து இங்கே சொல்லப்படுறது சுகே நைமாம் அப்படின்னு. சுகத்தை சுகமாக விட்டு போறேன், இந்த ஜீரணமே வஸ்திரம் இது வந்து சுகமாக விட்டு போறேன், இதுக்கு இன்னும் கவலைப்படாதே அப்படின்னு. இமாம் அநாதி அனுவருத்தாம் பகவத் ஸ்வரூபதிரோதானாதிபிஹி அபகாரிணீம் காராகிரக நரகாதிவத் அனுசம்ஹிதாம் துரத்யயாம் மதன்யைஹி தியாஜயித்தும் அசக்யாம் ச இதி பாவः. இமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபமான பிரகிருதி அது எல்லாத்தையும் விட்டு அப்படி என்னார். அனாதி அனுவருத்தம் ரொம்ப காலமாக அனுவருத்தமாக வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவக்ஞை கிடையாது. சிர பரிச்சயாத் அவக்ஞா சந்தத கமனாத் அநாதரோ பவதி. சுவாமி தேசிகன் சொல்றாரு இதுல. சுபாஷித நீவி என்னக்கூடிய அவருடைய கிரந்தம் சுபாஷிதங்கள், அற்புதமான சுபாஷிதங்கள். அதுல சிற பரிச்சயாத்து அவக்ஞா ரொம்ப பரிச்சயம் ஆச்சுன்னா அதுல நமக்கு கொஞ்சம் அவக்ஞை உண்டாருது, அத்தனை ஆதரவும் இருக்கிறது இல்லை என்னார். சந்தத கமனாது அநாதரக பிரதி நாளும் போயிட்டே இருந்தா அநாதரம் உண்டா. ஆனா அப்படி யாருல சரீரத்துல அனாதி அனுவருத்தமானாலும் நமக்கு அது எத்தனை நமக்கு கஷ்டத்தை ஏற்படுறது. அதனால
அது சொல்றார், பகவத் ஸ்வரூப திரோதானாதிபிகி அபகாரிணியும், அபகாரமே உண்டாயிருக்கு இந்த சரீரத்தினால. பகவானுடைய ஸ்வரூபத்தை மறை பண்ணிருக்கு. காராகிரக நரகாதிபத்தை அனுசம்ஹிதாம், காராகிரகம் நரகம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. சரமனை காராகிரகம் என்ன, ஜெயிலு, ஜெயிலும் நரக்கம் முதலானது அதோட சேர்ந்தே வந்துட்டு இருக்கு இந்த சரீரம். துரத்தியாம் மமமாயா துரத்தியா அப்படின்னார். யாரும் தாண்ட முடியாது இது. மதன்யைஹி தியாஜயித்தும் அசக்யாம் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. மம மாயா துரத்தியா, அது யாரும் தாண்ட முடியாது. என்னை பிரபத்தி பண்ணாதான் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே, அது தாண்ட முடியும் அப்படின்னு பகவான் சொன்னானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியோட சம்பந்தம் இமாம் அப்படின்னார். பிரகிருதிம் சதத விகாரசீலம் திரிகுணத்ரவியம். திரிகுணத்ரவியம் பிரகிருதி என்ன, திரிகுணத்ரவியம் சத்வரஜஸ்தமசனால அந்த 3 குணத்துக்கு ஆசிரியமான சதத விகாரியான திரவியம் ஸ்வரூபத்திலேயே அதுக்கு விகாரம் உண்டாக அவகாரமே ஆயின்றிருக்கிறது எப்பவுமே. உத்கிராந்தி பாதேச்ச அர்த்திராதிபாதேச்ச உக்தம் சர்வம் அபிப்பிரேத்திய ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் வித்ருஜ்ய. உத்கிராந்தி பாதம் பண்றது 4வது அத்தியாயத்துல 2வது பாதம் பிரம்மசூத்திரத்துல, 3வது பாதம் அர்ச்சிராதி பாதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உத்கிராந்தி பாதத்துல வாங் மனசு சம்பத்தியத்தை வாங் மனசோஹோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பிரம்மசூத்திரம். அதுல உத்கிராந்தி எப்படி தேகத்தினாலேன்னு சொல்லப்படுறது. அர்ச்சிராதிலே அர்ச்சிராதினா தத் பிரதிதேகே அப்படின்னு சூத்திரம் ஆரம்பிக்கிறது. அர்ச்சிராதி பாதம் பேரு. அர்ச்சிராதி மார்க்கத்துல எப்படி போறாயும் அது 4வது அத்தியாயத்துல 3வது பாதம் அர்ச்சிராதி பாதம். அப்புறம் அவனுக்கு பகவானோட சாமியா பத்தி கடைசியில சொல்லப்படுறது. 4 பாதங்கள்ல சொல்லத்துல 2வது 3வது பாதத்துல சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் இங்கே ஸ்தூல பிரகிருத்தினால இவனுக்கு வியோகம், அப்புறம் சூக்ஷ்ம பிரபத்தி போறது. ரெண்டையும் கூட எப்படி விடுறான் அப்படின்றத உத்கிரமண பாதத்திலையும் அர்ச்சிராதி பாதத்திலையும் பாதராயணர் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திரத்துல உபனிஷத்தோட சாரார்த்தமான விஷயங்கள் எல்லாம் அங்கே பாதராயணர் ஸ்பஷ்டமாக சித்தாந்தம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியே அங்க சொன்ன மாதிரி உத்கிராந்தி பாதே ச அர்ச்சிராதி பாதே ச சர்வம் அபிப்பிரேத்தியாக என்னென்ன சொல்லப்பட்டதோ உக்தம் சர்வம், அங்க என்னென்ன சொல்லப்பட்டதோ எல்லாமே இங்கே ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்யா 2 விதமான பிரகிருதியும் இவன் தியாகம் பண்ணி. ஸ்தூல பிரகிருதி தியாக அத்தைவா, ஸ்தூல பிரகிருதியோட தியாகம் இங்கே ஆயிடுறது. இந்த சரீரம் தியாகம் இங்கே ஆயிடுறது. சூக்ஷ்ம பிரவருத்தி தியாகஸ்து திரிபாவ பாவனாதீதோ முக்தயே யோகினாம் நிருபா தேவயானம் பரப்பந்தா யோகினாம் கிளேஷ சம்ஷயான்னு சொன்ன மாதிரி திரிபாவ பாவனாதீதா, அப்படி 3 பாவனைகள் இந்த பிரகிருதி மண்டலத்தை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாவனாத்திரயம் அப்படின்னு சொல்லப்படுறது. கர்ம பாவனா, ஞான பாவனா, உபய பாவனா அப்படின்னுட்டு 3 பாவனைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதார்த்த சங்கிரகத்திலையும் சொல்றார். இதை பத்தி பாஷ்யக்காரர் சுதர்சன் சூரிகள் வியாக்கியானத்துல தெரியப்படுத்துறார். எல்லாருமே திரிபாவா பாவனா எல்லாருக்குமே இருக்கு. இந்த பாவனாத்திரயம் சதுர்முக பிரம்மாவிற்கும் இருக்கு. சில பேருக்கு வரும் ஞான பாவனை, சனத்குமாரா முதலாதவர்களுக்கெல்லாம் ஞான பாவனை, சில பேருக்கு மனுஷாளுக்கு எல்லாம் கர்ம பாவனை. அதே மாதிரி இப்போ சதுர்முக பிரம்மாதி தேவதைகளுக்கு உபய பாவனை இருக்குன்றா. இந்த மாதிரி இந்த பாவனை 3 பாவனைகள் யாரையும் விடல இந்த பிரபஞ்சத்துல, இந்த மண்டலத்துல. அதை தாண்டி போற எல்லாம் அர்ச்சிராதி தேவயான பதத்துல எல்லாம் முக்தையே யோகினாம் தேவயானம் பரப்பந்தாக யோகினாம். அந்த யோகிகள் அங்க போனப்போ இதெல்லாம் அதீதமாக திரிபாவ பாவனா அதீதா தேவயானம் பரப்பந்தா, அதை தாண்டி போறது. அது எதுவுமே இருக்காத வாழ்க்கை என்று சொல்லப்பட்ட சூக்ஷ்ம பிரகிருதியோட தியாகம். அர்ச்சிராதி மார்க்கத்துல போயார்தும் அங்கே விரஜா நதியில ஸ்நானம் பண்ணப்போ சூக்ஷ்ம பிரகிருதியும் போயிடுது. அர்ச்சிராதி மார்க்கத்துல போகக்கூடிய சமயத்துல வரக்கூடிய சூக்ஷ்ம தேகம் இவனுக்கு அந்த உபாயத்த அனுஷ்டானத்தோட பலம் அதுவே. அதனால பலத்திலேயே சேர்ந்து கொடுத்தது. பக்தி யோகம் பண்ண மோட்சம் பரமபத பிராப்தி அர்ச்சிராதி மார்க்கத்துல சொல்ற மாதிரி
அர்ச்சிராதி மார்க்கம் ஆரம்பத்தினாலேயே பக்தி யோகத்தை பலம் ஆரம்பிச்சு விடுறது. அதுக்கு வேண்டின ஒரு விசேஷமான சூக்ஷ்ம சரீரம் பக்தி யோகமே அவனுக்கு உண்டு பண்றது, இல்லை பிரபத்தியே உண்டு பண்றது பகவானுடைய அனுகிரகத்தினாலே. அதனாலே பிரகிருதி மண்டலத்தை தாண்டி போறான் அர்ச்சிராதி மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத்தியாதி உக்த தேவபதேனா, தேவபதம்ன்றது அர்ச்சிராதி மார்க்கம், பிதிருபதம்ன்றது வேற மற்றவாளுக்கு உண்டாகக்கூடிய மார்க்கம். திவ்ய தேசகமன தசாயாமேவ பவதி, சூக்ஷ்ம பிரகிருதி திவ்யதேசகமன தசாயாம், பரமபதத்துக்கு போகக்கூடிய அந்த திசையில தான் ஏற்படுறது. அது உபனிஷத் ஸ்பஷ்டமாக சொல்றது. ஏஷ சம்பிரசாத अस्मात् शरीरात् समुत्थाय परञ्ज्योतिः उपसम्पद्य स्वेन रूपेण अभिनिष्पद्यते. இந்த ஜீவாத்மானவன் சம்பிரசாதகான இந்த ஜீவாத்மா அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய சம்யக் உத்தாய எல்லாம் விட்டு கிளம்புறான் மேலே சரீரத்தினாலே பகவானோட அனுகிரகத்தினாலே. பரஞ்சோதி உபசம்பத்தியா, பகவானோட போய் சேர்ந்து அவனை ஸ்பர்ஷமாறுது அவனுக்கு. ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய சுவாபாவிகமான ரூபத்தோட அபினிஷ்பத்தி சொல்றது. அது அபிவியக்தியாருது. இது அது மறையா இருந்தது, மறை போச்சுன்னா தானாக பிரகாசமாற மாதிரி அப்படின்னு சொன்னா புதுசாக உற்பத்தமாறுது இல்லை, அபிவியக்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. அபினிஷ்பத்தி ச ஏவம் வித்வான் அஸ்மாத் சரீர பேதாதூர்த்வம் உத்கிரமிய அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே சர்வான் காமான் ஆப்த்வா அமிர்தः சம்பவதி இத்தியாதிஷு பிரம்ம பிராப்தி பரியந்த விதானாத். பிரம்ம பிராப்தி பரியந்தமாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது பிரம்ம பிராப்தியானாலே திரோதாயக சூக்ஷ்ம பிரகிருதி விசேஷா, திரோதாயக சூக்ஷ்ம பிரகிருதி விசேஷா அபிப்ரேதா. திரோதாயகமான சூக்ஷ்ம பிரகிருதியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னார், ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் பிரகிருதிம் விஸ்ருஜ்ய, இமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விஸ்ருஜ்ய திரோதாயக மறை பண்ணக்கூடிய சூக்ஷ்ம பிரகிருதி விசேஷா அப்படி அபிப்பிரேதா, அதுவும் கூட மறை பண்றது. அதனால அது போச்சுன்னா தான் சுவாபாவிகமான அபினிஷ்பத்தி இவனுக்கு ஸ்வரூபத்தோட அபினிஷ்பத்தி ஆறுது பூர்ணமாக பரமபதத்திலே பகவானை சேர்ந்தப்போ. அதுவும் கூட இங்கே ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் பிரகிருதிம் சுகேன ஜீர்ணம் வஸ்திரமிவ, ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேன இமாம் ஸ்தூல பிரகிருதிம் சூக்ஷ்ம பிரகிருதிஞ்ச விஸ்ருஜ்ய பூர்ணமாக விட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன மாதிரி அது அவனுக்கு இந்த விசேஷமான பலம் சொல்லியிருக்கு. மேலே இன்னும் கொஞ்சம் உபனிஷத்து பிரமாணங்கள் இதெல்லாம் சொல்லி பகவான் ஒரு அற்புதமாக ஆஸ்வாசனை கொடுக்கிறார். மாதே பூதத்திர சம்சயா அப்படின்னுட்டு அந்த அந்த பாகத்துல மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே முடிச்சு போறேன். யோ நித்யமச்சுதபதாம் ஜெய்க்மருக்மம் व्यामोहतः तरितराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः.